ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். சில மனுஷங்களை பார்த்து நீ லட்சத்தில் ஒருத்தன் இல்லது கோடியில் ஒருத்தன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாமே வாய்ப்பேச்சா தான் இருக்கும். ஆனாலும் வாய்ப்பேச்சா சொல்கிற சில விஷயங்கள் சில நேரங்களில் உண்மை ஆகிடும். இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்களான்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு ரொம்பவே ஆச்சரியமான மனிதர்கள் இருக்காங்க. அப்படி உண்மையா இருக்கிற சில விசித்திரமான மனிதர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த உலகத்துல நடக்கிற பரபரப்பான எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இப்ப நாம வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலாவதா ரோனி அண்ட் டோனி கேலியான். ரோனி அண்ட் டோனி 1951 ஜூலைல பிறந்திருக்காங்க. பிறக்கும் போது இவங்க எடை 5 கிலோ 30 கிராம் இருந்திருக்கு. 2 பேரும் அவங்க வயிற்று பகுதியில இணைக்கப்பட்டு பிறந்திருக்காங்க. 2 பேருக்குமே தனித்தனி கை கால்கள், தனி செரிமான பகுதி, தனி கிட்னிஸ் இருந்திருக்கு. அடி வயிற்றுல இருக்கிற உறுப்புகள் 2 பேருக்குமே பொதுவா இருந்திருக்கு. இதனால இவங்க பிறந்த நேரம்ல மருத்துவர்களால இவங்கள தனியா பிரிக்க முடியல. வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க பிரிய விரும்பல. இதனால வாழ்க்கை முழுக்க சேர்ந்தே இருந்திருக்காங்க. 68 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்த இவங்க இதயம் செயலிழப்பால உயிரிழந்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அபுல் பஜந்தர். அபுல் பஜந்தர்ங்கிற இந்த 26 வயசு பங்களாதேஷ் இளைஞர் அவரோட கை கால்கள்ல மரம் மாதிரியான வினோதமான ஒண்ணு வளர தொடங்கியிருக்கு. அந்த சமயத்துல உலகம் முழுக்க பேசும் பொருளானாரு இந்த அபுல் பஜந்தர். அடுத்த சில ஆண்டுகள்லயே முழு கைகளையும் ஆக்கிரமிச்சு கைகளை பயன்படுத்த முடியாதபடி வளர்ந்திருக்கு. இதனால எந்த வேலையும் செய்ய முடியாம இவர் வீட்டிலேயே முடங்கி போய் இருந்திருக்காரு. இந்த நோய்க்கு எந்த மருந்தும் இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. 9 பேர் கொண்ட மருத்துவ குழு ஒண்ணு 4 மணி நேர ஆபரேஷன் மூலமா அவரோட கைகள்ல இருந்து 5 கிலோ அளவுக்கு இந்த துண்டுகளை நீக்கி இருக்காங்க. இவரை எல்லாருமே ஸ்ரீமன், அதாவது மர மனிதன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது சிடி வெரி. ஆப்பிரிக்காவோட ஒரு நாட்டை சேர்ந்த பொண்ணுக்கு வினோதமான தலையோட ஒரு பெண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. இந்த அரிய குறைபாட்டுக்கு செபேலிக் டிஸார்டர்னு பேரு. இந்த குறைபாட்டால நரம்பு மண்டலம் பாதிக்கிறதோட மண்டையோட மற்றும் மூளையோட வளர்ச்சியும் தடைப்படும். குழந்தையோட தந்தை இந்த குழந்தைய கொன்னுட சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த குழந்தையோட தாய் அதுக்கு சம்மதிக்காம குழந்தைய வளர்க்க தொடங்கியிருக்காங்க. ஆனா ஊர்ல இருந்தவங்க குழந்தைய கேலி செஞ்சு ஏலியன்னு சொல்ல தொடங்கினதுனால ஊர்ல இருந்து தள்ளி தனியா வாழவும் தொடங்கியிருக்காங்க. குழந்தைக்கு சிகிச்சை செய்ய அவங்க கிட்ட போதிய பணம் இல்லாம இருந்திருக்கு. அப்புறமா யூடியூபர் ஒருத்தங்க இந்த குழந்தைய பார்த்து ஒரு டாக்குமெண்ட்ரிய கிரியேட் பண்ணி சிகிச்சைக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்ட்ல குழந்தையோட சிகிச்சை நடந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிரபு லால். இந்தியாவை சேர்ந்த பிரபு லால் அப்படிங்கிற இவரு மெலியோனாமாங்கிற அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த நோயோட காரணமா அவரோட முகத்துல மறு மாதிரியான அமைப்புகள் அதிக அளவுல வர தொடங்கி இருக்கு. ஒரு கட்டத்துல உடலோட 80% பகுதிகள் இந்த மருக்களால மூடப்பட்டு இருந்திருக்கு. பலவித சிகிச்சைகள் எடுத்தும் இது குறையல. இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம சமூகம் எப்படி ட்ரீட் பண்ணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பிரபுலால் அதையெல்லாம் எதிர்த்து காமர்ஸ்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காரு. அதோட ஒரு சிறந்த பெயிண்டராவும் பாடகராவும் சோசியல் மீடியால வலம் வந்திருக்காரு. துரதிருஷ்டவசமா 2022ல சர்ஜரி தப்பா முடிஞ்சதுனால இறந்து போயிருக்காரு. அடுத்ததா நாம பார்க்க போறது கேலங் ஆன்டிகா. 2018 மே மாசத்துல இந்தோனேஷியால ஒரு பொண்ணுக்கு 2 கைகள், 2 கால்கள் மற்றும் 2 முகத்தோட குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. கேலங்னு பெயரிடப்பட்ட அந்த குழந்தைக்கு 2 தனி முகங்களோட 2 மூளையும் இருந்திருக்கு. 2 மூளைகள் ஒரே மண்டையோட்டோட இருக்கிறதுனால அடுத்தடுத்த அழுத்தத்தோட காரணமா மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆபரேஷன் பண்ண காசு இல்லாததால ஏதாவது அதிசயம் நடக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க. டாக்டருக்கும் இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பின் அண்ட் பேன்.
தாய்லாந்தை சேர்ந்த இந்த 8 வயசு அக்கா தங்கச்சி 2 தலை 2 உடலோடையும் இடுப்பு பகுதி இணைக்கப்பட்டு பிறந்திருக்காங்க. 2 பேருக்கும் சேர்த்து 2 கால் தான் இருக்கு. அதுல ஒரு காலை ஒரு பொண்ணும் இன்னொரு காலை இன்னொரு பொண்ணும் கண்ட்ரோல் பண்றாங்க. நடக்கும்போது கை மற்றும் கால்களை பயன்படுத்தி நடந்து போறாங்க. இவங்களால சைக்கிள் கூட ஓட்ட முடியும். என்னதான் இடுப்புக்கு கீழே 2 பேரும் ஒட்டி பிறந்திருந்தாலும் 2 பேரோட கேரக்டரும் வேற வேற தான். ஒருத்தங்களுக்கு லாங் ஹேர் பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஷார்ட் ஹேர் பிடிக்கும். 2 பேரும் சாப்பிடுற சாப்பாட்டுல கூட அளவு வித்தியாசமா இருக்கு. இவங்கள பிரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சில மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க பிரிய விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பப்ளு. 26 வயதான பப்ளு பாஷா வேஹாண்டிசம் அப்படிங்கிற அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் வந்தவங்களுக்கு உடலோட சில பகுதிகளில் திசுக்களோட வளர்ச்சி அதிகமாவே இருக்கும். இதோட காரணமா பப்ளுவோட வலது கை வீங்க தொடங்கி 18 கிலோ அளவுக்கு வெயிட் போட்டிருக்கு. இதனால தினசரி வேலைகள் மட்டும் இல்லாம ஒரு வேலைக்கு போறதும் கஷ்டமா இருக்கு. ஆபரேஷன் பண்ண பணம் வேணுங்கிறதுனால வேலை தேடி போயிருக்காரு. ஆனா அங்கேயும் எந்த வேலையும் கிடைக்கல. இதனால அரசாங்கம் எனக்கு உதவும்னு வருஷ கணக்குல காத்துட்டு இருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரிட்டிஷ் சித்தர். பாக்குறதுக்கு 70 வயசான குள்ள மனிதர் மாதிரி இருக்கிற இந்த பையனுக்கு வயசு வெறும் 4 தான். ரொம்ப ரொம்ப அரிதான இந்த நோயோட காரணமா பையனோட மூளை வளர்ச்சி ஒரு 4 வயசு பையன் மாதிரி நார்மலாவும், உடல் வளர்ச்சி ஒரு 70 வயசு ஆள் மாதிரி வேகமாகவும் இருக்கு. இதை தாண்டி உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு மாதிரியான இன்னும் சில பிரச்சனைகளும் இருக்கு. மருத்துவர்களால அவனுக்கு சரியான ஒரு சிகிச்சை கொடுக்க முடியல. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஒரு சாதாரண சின்ன பையன் மாதிரி விளையாடுறதும் அவனுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதோட அவன் புத்திசாலி பையனாவும் இருக்கான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டெஸ்ஸா இவான். டெஸ்ஸா இவானுக்கு 10 லட்சத்துல ஒருத்தருக்கு வரக்கூடிய அரிதான மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு கம்ப்ளீட் கான்ஜெனிட்டல் அரேனியான் பேரு. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மூக்கு இருக்காது. பிறக்கும் போதே மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்ட அவளை மருத்துவர்கள் சில முயற்சிக்கு அப்புறமா அவளால மூச்சு விடுற அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குறைபாடு காரணமா அந்த பொண்ணுக்கு நுகரும் திறன் சுத்தமா கிடையாது. மனமோ ஸ்மெல்லோ எதுவுமே தெரியாது. அந்த குழந்தையால தும்ம கூட முடியாது. அவளுக்கு ஜலதோஷமும் வராது. ஆபரேஷன் மூலமா செயற்கையான நாசி, அதாவது மூக்குல இருக்கிற மூச்சு குழாயில பொருத்திருக்காங்க. அந்த குழந்தை வளரும் போது அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா பொருத்துவாங்க. இதன் காரணமா இருக்கிற அந்த கொஞ்சம் மூக்கும் அவ வளரும் போது கூடவே வளரும். இது இல்லைன்னா அந்த மூக்கு வளராமலே போயிரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கேட்லின். 25 வயதான கேட்லின் அப்படிங்கிற பொண்ணு ரொம்பவே சிறிய கீழ்த்தாடையோட பிறந்திருக்காங்க. கீழ்த்தாடை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இவங்களால பேச முடியாது. சாப்பிடவும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. குழந்தையா இருக்கும் போதே சில ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்து ஆபரேஷன்ல விலா எலும்புல ஒன்ன தாடை எலும்புல பயன்படுத்தி இருக்காங்க. மருத்துவங்களோட ஹார்ட் ஒர்க் மற்றும் கேட்டலினோட நம்பிக்கையால அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இப்ப இவங்களால பேசவும் பாடவும் முடியுது. முன்னாடி ஈட்டிங் டியூப் யூஸ் பண்ணி சாப்பிட்ட கேட்டலின் இப்ப எந்த உதவியும் இல்லாம சாப்பிட முடியுது. அடுத்ததா வாங் சி சியாங். சீனாவை சேர்ந்த 56 வயசான நபர் தான் இந்த வாங் எக்ஸி சியாங். ஹெல்தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த இவருக்கு 2004ல வேலை செய்யற இடத்துல நடந்த இன்சிடென்டால அவரோட கழுத்து கிராக் ஆகி இருக்கு. இதனால ஏற்பட்ட வலியை குறைக்க சீன பாரம்பரிய மருத்துவ முறை ஒன்ன பயன்படுத்தி இருக்காங்க. என்னதான் வலி குறைஞ்சாலும் அவரோட கழுத்து வீங்க தொடங்கி இருக்கு. 2 மடங்கு பெரிய கழுத்தோட கழுத்து வீங்க தொடங்கி இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு லிப்போமான் பேரு. இந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு தோலுக்கு அடியில் ஃபேட் லேயர்ஸ் உருவாகும். குறைவான வருமானம் காரணமா அவர் சரியான சிகிச்சை எடுக்க முடியாத நிலையில இருந்திருக்காங்க. இதனால சிகிச்சைக்கு டொனேஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹார்ன் லேடி. 2010ல சைனாவை சேர்ந்த ஷானா ருஃபானா அப்படிங்கிற 101 வயசான
பாட்டி திடீர்னு அங்க இருக்கிற எல்லா பேப்பரோட ஹெட்லைன்ஸ்லயும் வந்து கலக்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்க நெத்தியில வளர்ந்த வித்தியாசமான கொம்பு தான். அந்த கொம்பு வர மெயின் காரணம் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அரிய வகை டிசார்டர் தான். அதை ஈஸியா வெட்டி எடுக்கலாம். ஆனா இவங்க ஃபேமஸ் ஆன அப்புறம் தான் இவங்கள நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. அதனால இதை சர்ஜரி பண்ணி எடுக்கல. கடைசியா 2012ல இறந்தும் போயிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த மாதிரியான விசித்திரமான மனிதர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.